ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழித்து நம்ம சேனலின் மேல் வீடியோ ரெகுலராக வரப்போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. எங்கள் மாடு கன்று போட்டிருந்தது, அதில் கிடைச்ச முதல் பாலில் சீம்பால் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மாட்டில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு பால் கன்று போட்டதுக்கப்புறம் கன்று குடிச்சிட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த பால் ஃபஸ்ட்டு பால் அதில் பண்ணால் மட்டும்தான் சீம்பால் வரும். அதுக்கப்புறம் கிடைக்கிற பாலில் பண்ணால் சீம்பால் வராது. ஃபஸ்ட் பால் ரொம்ப திக்காக இருக்கும். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1.5 லிட்டர் பால் வச்சுருக்கேன், அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காவை சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மேலே ஏலக்காய் முதக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஏலக்காய் பவுடரை சலிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் 1/4 பானை அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. சூடானதும் சீம்பால் பாத்திரத்தை அதில் வச்சிடலாம். இட்லி பானையில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சூடாக இருக்கனால அடியில் சர்க்கரை கரையாமல் இருந்தால் கூட நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 25 நிமிஷம் வேகட்டும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தா வெந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கத்தியை நல்லா கீழே வரைக்கும் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். வெளியே எடுத்து பார்த்தா கத்தியில் எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி க்ளீனாக இருக்கணும். அப்போ சீம்பால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காவை நம்ம சலிக்காமல் போட்டனால மேலே அந்த ஏலக்காவோட துகள்கள்லாம் அப்படியே நிற்கிது. அது நல்லா தான் இருக்கும். வெந்துருச்சுன்னா நல்லா ஏலக்காய் ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும். இப்போ அந்த மேலே லேயர் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் சீம்பால் ரொம்ப ஹெல்தி. சீம்பால் கிடச்சா கண்டிப்பாக இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.